நாட்டிலே கடந்த 2 நாட்களாக கடுமையான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய பல பிரதேசங்கள் என்பது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளமும் மழையினாலும் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் சமூக வலைத்தளங்களிலே பார்க்கின்ற போது நேற்றிலிருந்து ஒரு விடயம் என்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதே நேரம் விமர்சனத்துக்குரிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த விடயம்தான் பிரதமர் ஹரிணி மற்றும் ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா, அமைச்சர் விஜித ஹேரத் போன்றவர்கள் ஒரு இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட புகைப்படம் என்பது நேற்றிலிருந்து வெளியாகி இது தொடர்பான விமர்சனங்கள் என்பது கடுமையாக சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் மாற்றத்தை கொண்டு வர புறப்பட்டவர்கள் இப்போது ஒரு கொண்டாட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எளிமையை பற்றியும் சாதாரணமாக இருக்க வேண்டிய விடயங்கள் பற்றியும் இவர்கள் அதிகம் பேசினார்கள். இப்போது இவர்களுடைய எளிமையை பாருங்கள் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் பேசுவதற்கு ஒரு பெரிதான ஒரு விடயமாக இல்லாவிட்டாலும் ஒரு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இந்த இடத்திலே இருப்பதன் காரணமாக நாங்கள் இந்த விஷயத்தை பேச வேண்டி இருக்கிறது. ஆனால் நாட்டிலே இதைவிட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையும் நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. அதுதான் IMF-ஓடு கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்பது. ரணில் விக்ரமசிங்க IMF-ஓடு அவர்கள் இட்ட அத்தனை உடன்படிக்கைகளுக்கும் இவர் ஒப்புக்கொண்டிருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொருளாதார வல்லுநர்கள் இது குறித்து பேசுகின்ற போதும் IMF-ஓடு இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இவர்கள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். அதில் இருக்கின்ற பல விதிமுறைகளை மாற்ற வேண்டி இருக்கிறது. அப்படி மாற்ற முடியாமல் போனால் இலங்கை என்பது 2029ஆம் ஆண்டிலே இன்னும் ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று பல பொருளாதார வல்லுநர்கள் பேசி வருகின்றார்கள். இது குறித்து அவர்களுடைய எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்த புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர், அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்ததன் பின்னர் இவர்கள் IMF-ஓடு 2வது முறையாக இருந்து இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இதில் செய்ய வேண்டிய திருத்தங்களை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஆனால் இவர்கள் இதுவரைக்கும் அந்த திருத்தங்களை இவர்கள் மேற்கொள்ளவில்லை. ரணில் விக்ரமசிங்கே என்ன ஒப்பந்தங்களை IMF-ஓடு போட்டு சென்று கொண்டிருந்தாரோ அதே வழியில் தான் இவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரும் பிரச்சனையாக எதிர்காலத்திலே மாறக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் இன்னொரு பக்கத்திலே கூறி வருகின்றனர். இப்படியான ஒரு பெரும் பிரச்சனை நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இப்போது இந்த இசை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட பிரச்சனை என்பதை மக்கள் சமூக வலைத்தளங்களிலே, மக்கள் என்பதை விட சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்துபவர்கள் இதனை விமர்சித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் மாற்றத்தை பற்றியும் எளிமையை பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் இந்த மாற்றம் என்பது ஒரே இரவாக நடக்கிற ஒரு விடயமாக இல்லை. மாற்றத்தை ஏற்படுவதற்கு கால அவகாசம் என்பது தேவையாக இருக்கிறது. அதன் பிறகுதான் மாற்றங்கள் என்பதெல்லாம் ஏற்பட போகிறது. இது இன்னொரு பக்கம் இருக்கின்ற போதும் இந்த இசை நிகழ்ச்சி என்பது அரச அனுசரணையோடு அரச பணத்தோடு நடந்த ஒரு இசை நிகழ்ச்சியாக இது இல்லை. குறிப்பாக மவுண்ட் லேவேனியா ஹோட்டல் என்கின்ற அந்த ஹோட்டலினால் தான் இந்த இசை நிகழ்ச்சி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இசை நிகழ்ச்சிக்காக உலக அளவில் பிரபலமான ஒரு பொப் இசை குழு என்பது இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அது இலங்கை அரசாங்கம் அவர்களை வரவழைக்கவில்லை. இதனை அந்த மவுண்ட் லேவினியா ஹோட்டல் என்பவர்கள் தான் வரவழைத்திருக்கிறார்கள். அந்த இசைக்குழுவினுடைய பெயர் தான் அவ்வா என்கின்ற அந்த இசைக்குழு. இவர்கள் 1972ஆம் ஆண்டு ஸ்வீடனிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இசை குழுவாக இருக்கிறார்கள். மிகவும் உலகளவிலே மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு இசைக்குழுவாக இந்த இசைக்குழு என்பது இருந்து வருகிறது. இந்த மவுண்ட் லேவினியா ஹோட்டல் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமாக இருந்ததுதான் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவே அவர்கள் அதனை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் பிரதமர் ஹரிணி மற்றும் ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா, விஜித ஹேரத் போன்ற பல அரசியல் பிரமுகர்கள், பல பிரபலங்களை இந்த நிகழ்ச்சிக்கு விருந்தினராக இவர்கள் அழைத்திருக்கிறார்களே ஒழிய இது முழுக்க அரசாங்கத்தினால் செலவழித்து செய்யப்பட்ட ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சியாக இல்லை என்பதை இந்த விமர்சிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இசை நிகழ்ச்சி என்பது முழுக்க அரசாங்கத்தினுடைய செலவில் செய்யப்பட்ட ஒரு இசை நிகழ்ச்சியாக இருந்தால் இந்த விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது முழுக்க மவுண்ட் லேவினியா ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இசை நிகழ்ச்சியாக இருப்பதால் அதற்கு இவர்கள் பல
அரசியல் பிரமுகர்கள் விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விமர்சனத்துக்கு பின்னால் இருக்கின்ற மனநிலையை நாங்கள் பார்க்கின்ற போது அது உண்மையிலே ஒரு பொறாமைத்தனத்தினுடைய ஒரு ஈகோத்தனத்தினுடைய வெளிப்பாடாகவே இந்த விமர்சனங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கிராமப்புறங்களிலே சொல்வார்கள், கோபித்துக் கொண்ட மனைவிக்கு, அதை இப்படி சொல்வார்கள், கோபித்துக் கொண்ட பொண்டாட்டிக்கு கால்பட்டாலும் குற்றம், இந்த கைப்பட்டாலும் குற்றம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த விமர்சனங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த இசை நிகழ்ச்சி தொடர்பான இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கத்திலே சமூக வலைத்தளங்களிலே போய்கொண்டிருக்கின்ற போதும் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு புதிய பதவியை கொடுப்பதற்கு தயாராகி வருவதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு CEO என்கின்ற ஒரு புதிய பதவிக்கு ஒருவரை நியமிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக பேசப்படுகிறது. இவ்வாறு இந்த பதவிக்கு நியமிக்கப்படுபவர் ஒரு அரசியல்வாதி இல்லை என்றும் பேசப்படுகிறது. அரசியல்வாதி இல்லாத ஒருவர் தான் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்திக்குள் 5 தேசிய பட்டியல் கிடைத்தது. அதில் ஒரு தேசிய பட்டியல் என்பது அதனுடைய செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார பெற்றுக்கொண்டார். மீதமாக இருக்கின்ற இந்த 4 தேசிய பட்டியலையும் யாருக்கு கொடுப்பது என்கின்ற ஒரு பெரும் நெருக்கடிக்குள் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி இருந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் பல சிறுபான்மை கட்சிகள் என்பது இவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அவர்களும் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுப்பதா அல்லது மற்றவர்களுக்கு கொடுப்பதா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் இப்போது ஐக்கிய மக்கள் சக்தி மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு CEO பதவிக்கு ஒருவரை நியமிப்பதற்கு தயாராகி வருவதான செய்தியும் வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் சிலிண்டர் சின்னத்திற்கு 2 தேசிய பட்டியல் கிடைத்தது. அதில் ஒரு தேசிய பட்டியலை ரவி கருணாநாயக்க தன்னிச்சையாக அப்படியே தேர்தல் ஆணைக்குழுவில் பதிந்து அந்த தேசிய பட்டியலை அவர் பெற்றுக்கொண்டார். மீதமாக இருக்கின்ற ஒரு தேசிய பட்டியலை யாருக்கு கொடுப்பது என்கின்ற ஒரு பிரச்சனையும் சிலிண்டரினுடைய பக்கத்திலே போய்கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் அதற்கு தலைமை தாங்குகிற ரணில் விக்ரமசிங்க இதனை காஞ்சன விஜயசேகரவுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவில் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற மற்ற கட்சியினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதான ஒரு தகவலும் இருக்கிறது. அந்த வகையிலே சிலிண்டருக்கு கிடைத்த இந்த தேசிய பட்டியல், ஒரு தேசிய பட்டியலை யாருக்கு கொடுப்பது என்கின்ற நெருக்கடியிலும் இப்போது ரணில் விக்ரமசிங்க இருந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது.